மகாதேவா, தாங்கள் எனக்கு வரமளித்துள்ளீர்கள். எப்பொழுதெல்லாம் எனக்கு துன்பம் எனும் இருள் சூழ்கிறதோ அப்பொழுதெல்லாம் தாங்கள் உதவி புரிய வருவீர்கள் என்று நான் பானாசுரன் இப்பொழுது தங்களை அழைக்கிறேன். காமாக்கியாவா? நான் இதுவரை காமாக்கியா தேவியை பற்றி அறிந்ததில்லை. கணேசா, அது ஏனென்றால் இந்த நிகழ்வானது நீ பிறப்பதற்கு முன்பு நடந்த ஒன்றாகும். இந்த இடம் தேவி சதி மற்றும் காமாக்கியா தேவியோடு தொடர்புடையது மட்டுமல்ல, மேலும் ஆயிரக்கணக்கான பெண்களோடு தொடர்புடைய ஒன்றாகும். ஆயிரக்கணக்கான பெண்களா? ஆனால் எப்படி தமையா? அது நரகாசுரனின் கதையாகும். நரகாசுரன் லக்ஷ்மி தேவியையும் ஆயிரக்கணக்கான பெண்களையும் ஒரு காலத்தில் சிறைப்பிடித்திருந்தான். அவனை அழிப்பதற்காக காமாக்கியா தேவி பிரபஞ்சத்தில் தோன்றினார். தாங்கள் எனக்களிக்கும் மரணத்தை அனைவரும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். நீ இறக்கும் இந்த இரவானது காளி சதுர்தசி தீபாவளி என்ற பெயரால் அழைக்கப்படும். அற்புதம் தமையா. தாயின் ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு விதத்தில் மகிமை பெற்றதாகும். இந்த கதையை கேள்விப்பட்ட பிறகு நான் காமாக்கியா தேவியை தரிசனம் செய்வதற்கு நான் ஆவலாக உள்ளேன். ஆனால் தமையா, இங்கலாஜா தாயாருக்கு பிறகு அடுத்த இடம் இந்த காமாக்கியா தேவியின் ஆலயம்தான் என்பதை தாங்கள் எப்படி கண்டறிந்தீர்கள்? நீதானே கூறினாய் கணேசா, எண்ணம் மற்றும் தலை சம்பந்தமான சக்தியை ஏற்படுத்திய பிறகு நம்முடைய அடுத்த இலக்கு பாலினம் சம்பந்தமான ஒரு சக்தி என்று கூறினார்கள். இந்த சக்தி பீடத்தில்தான் சதி தேவியாரின் ஒரு சக்தியானது உள்ளது. தங்கள் கருத்துப்படி பார்த்தால் நிச்சயமாக தேவி காமாக்கியா தோன்றியதற்கு பிறகு தாயார் மீண்டும் பிறப்பெடுத்து விடுவார்கள். தங்களிடம் இருந்தும் மகா காளியிடமிருந்தும் வரங்களை பெற்ற பிறகு அதற்கு எதிரான கர்ம பாதையை பானாசுரன் தேர்ந்தெடுத்துள்ளதால் தாங்கள் அளித்த வரத்தை காக்கும் கடமை தங்களுக்கில்லை. பானாசுரனின் தீய கர்மங்கள் தாங்கள் அளித்த வரத்தினை காக்கும் பொறுப்பிலிருந்து தங்களை விடுவித்து விட்டது. தாங்கள் கூறியது உச்சிதம்தான் கிருஷ்ணா. எனினும் பானாசுரனின் கர்மத்தை காரணம் காட்டி எனது கர்மத்தை நான் துறக்கலாகாது. அவனுக்கு நான் அளித்த வரத்தை காக்கும் கடமை என்னுடையது. தாங்கள் இப்பொழுது பானாசுரனை காப்பாற்றினால் தாங்களும் அவனின் தீய கர்மங்களுக்கு ஆட்பட்டு விடுவீர்கள். இப்படி சாட்சாத் இந்த மகாதேவரே பாவத்திற்கும் அநீதிக்கும் துணை நின்றால் இந்த பிரபஞ்சத்திற்கு என்ன படிப்பினை கிடைக்கும் மகாதேவா? நான் இங்கு எனது கர்மத்தை புரியவே வந்துள்ளேன். அது முறையா முறையற்றதா என்பது காண்பவர்களின் எண்ணங்களை பொறுத்தே அமையும் கிருஷ்ணா. அளித்த வரத்தை காப்பது தர்மமாகும் கிருஷ்ணா. அதன் மூலம் பானாசுரன் ரட்சிக்கப்பட்டால் அது விதியின் செயலே ஆகும். இதை நான் பற்றற்ற நிலையிலேயே கூறுகிறேன். எனினும் ஒருவர் கவலையின்றி கர்மம் செய்தால் அவருக்குள்ளே அனைத்தையும் கடந்த யோக நிலை ஒன்று பிறக்கும். ஏனென்றால் ஆசையென்ற வேண்டுகோளும் எதிர்நோக்கும் செயலும் ஒருவரை பிரதிபலன் எதிர்நோக்கியே செயலாற்ற வைக்கின்றது. அதுவே ஒரு சூழ்ச்சியாகும் கிருஷ்ணா. எனவே பிரதிபலன் கிட்டும் என்ற எண்ணத்தில் செயலாற்றுவது உச்சிதமாகாது. பற்றற்றவனுக்கு என்றும் ஆசை இருக்காது. நான் தங்களுடன் யுத்தம் புரிய விரும்பவில்லை மகாதேவா. இதை தாங்கள் தயை கூர்ந்து என்னுடைய
வேண்டுகோளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் மகாதேவா. தாங்கள் எனக்கும் பானாசுரனுக்கும் இடையிலிருந்து விலகாவிட்டால் நான் வேறு வழியின்றி தங்களை தாக்க வேண்டி வரலாம். நான் உரைக்கும் பதிலை நீங்கள் நன்கறிவீர்கள் கிருஷ்ணா. தாங்கள் தங்களின் கர்மத்தை ஆற்றுங்கள், நான் எனக்கான தர்மத்தை ஆற்றுகிறேன். கணேசா, அன்னையின் வடிவமான நீ இவ்வாறு தடுமாறுவது நமக்கு இப்பொழுது எதை உணர்த்துகிறது கணேசா? பயங்கரமான அசம்பாவிதம் ஒன்று நடக்க இருக்கிறது தமையா. என்னால் இந்த அசம்பாவிதத்தை உணர முடிகிறது. மகாதேவர் மற்றும் கிருஷ்ணர் இருவருக்கிடையே யுத்தமா? யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் பானாசுரன் ஸ்ரீகிருஷ்ணரின் எச்சரிக்கையை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டான். மேலும் பானாசுரன் இப்பொழுது தற்காப்புக்காக மகாதேவரின் வரத்தை பயன்படுத்த மகாதேவரையும் அழைத்து விட்டான். இது அசம்பாவிதம் ஏற்படுத்தும் தமையா. ஏனெனில் ஸ்ரீகிருஷ்ணரும் மகாதேவரும் தங்களின் கர்மங்கள் மற்றும் தர்மங்களை நிறைவேற்றாமல் யுத்த பூமியிலிருந்து திரும்ப மாட்டார்கள். யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் இந்த பிரபஞ்சமே அழிந்து போய்விடும். நாம் இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு ஏதாவது செய்தாக வேண்டும். வா கணேசா. வேண்டாம் தமையா, நாம் இந்த யுத்தத்தில் பங்கு கொள்ள இயலாது. நாம் செய்யும் செயலால் இந்த யுத்தமானது நின்றுவிட வேண்டும். பானாசுரனை அழிப்பதற்காக தாயார் மீண்டும் பிறக்க வேண்டியது அவசியமாகும். ஏனெனில் தாயாரால் தான் இந்த துஷ்டனை அழித்துவிட இயலும். அதனால் நாம் சக்தி பீடங்களை உடனே அமைத்தாக வேண்டும். நாம் காமாக்கிய தாயாரை நெருங்கிவிட்டோம் தமையா. அதனால் தாயார் மீண்டும் பிறப்பதற்கு இனியும் அதிக காலமாகாது. மகாதேவர் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணரின் இந்த யுத்தத்தின் சாட்சி அந்த பிரம்மதேவர் தான். ஒருவேளை ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் அவர் நிச்சயம் அங்கு தோன்றி விடுவார். நாம் சக்தி பீடங்களை உடனடியாக அமைத்தாக வேண்டும் தமையா. வாருங்கள். நீ கூறியது சரிதான். இனி தாயார் மீண்டும் தோன்றினால்தான் இந்த பிரபஞ்சத்தை அழிவிலிருந்து காக்க இயலும். ஏனென்றால் நம்முடைய மகாதேவரும் ஸ்ரீகிருஷ்ணரும் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் பிரபஞ்சத்திற்கு வரப்போகும் ஆபத்தை எவராலும் யூகிக்க இயலாது.
இந்த யுத்தமானது இந்த பிரபஞ்சத்தை எந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதை நீ அறிய மாட்டாய். உனது சுயநலத்திற்காக இந்த பிரபஞ்சத்தை துன்பத்தில் ஆழ்த்தி விடாதே பானாசுரா. உனது முட்டாள்தனத்திற்கான விடை கிடைக்கப் போகிறது இந்திரதேவா. நீ பெரும் ஆணவத்துடன் கிருஷ்ணரின் சேனையில் உன்னை இணைத்துக் கொண்டு என்னை தோற்கடிக்க வந்தாய். நான் உன்னுடைய ஆணவத்தை இப்பொழுது எப்படி சின்னாபின்னமாக்கப் போகிறேன் என்று பார். மகாதேவா, இந்த யுத்தமானது முடிவடைவதற்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது. அதற்கு நாம் இருவரில் ஒருவர் யுத்தத்திலிருந்து பின்வாங்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்தின் நன்மைக்காக நான் தங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மகாதேவா. பானாசுரனுக்கு உதவி புரியாதீர்கள். கிருஷ்ணா, விளையும் விளைவுகளை எண்ணி கடமை ஆற்றினேன் என்றால் பற்றற்ற நிலையிலிருந்து நான் விலகியதாக அது அமையும். இந்த பற்றற்ற நிலையில் என் கர்மத்தை புரியவே வந்துள்ளேன். உரைப்பதை புரிந்து கொள்ள முயற்சியுங்கள் கிருஷ்ணா. இச்செயலை நான் கைவிடப் போவதில்லை. அப்படியெனில் என்னிடம் ஒரே வழிதான் உள்ளது மகாதேவா. சாந்தம் கொள்ளுங்கள் கிருஷ்ணரே. தாங்களே தாங்கள் வணங்கும் மகாதேவரையே தாக்கப் போகிறீர்களா? அசம்பாவிதத்தை புரிந்து விடாதீர்கள். தாங்களும் அமைதி கொள்ளுங்கள் பிரபு. தாங்கள் தற்பொழுது தங்கள் நெற்றிக்கண்ணை திறந்து விட்டால் இந்த பிரபஞ்சத்தால் தாங்க இயலாது. பார்வதி தேவியார் மீண்டும் மறுஜென்மம் எடுக்கும் வரை இந்த பானாசுரனை தடுப்பது என்பது சாத்தியமற்றதாகும். அதற்கான சூழ்நிலையும் இங்கு சாதகம் இல்லை. பார்வதி தேவி மீண்டும் அவதரிக்கும் வரை நான் இந்த கடின சூழ்நிலையை சமாளித்தாக வேண்டும். காலச்சக்கரத்தை நிறுத்திவிட்டு இப்படி யுத்தத்தின் நடுவில் நான் நுழைந்ததற்கு மன்னிப்பு கோருகிறேன் மகாதேவா. ஆனால் நான் அனைத்தையும் படைத்தவன், இப்பிரபஞ்சத்தை படைத்தவன் என்ற முறையில் இப்பிரபஞ்சம் இப்படி அழிவதை என்னால் காண இயலாது. இப்பிரபஞ்சத்தினால் மகாதேவரின் நெற்றிக்கண் வெப்பத்தையும் சுதர்சன சக்கரத்தின் சுழற்சியின் வேகத்தையும் தாங்கவே இயலாது. காலச்சக்கரத்திற்கு ஓய்வளிப்பதால் விதியை மாற்றிவிட இயலாது பிரம்மதேவா. மகாதேவரும் நானும் கர்மத்திற்காகவும் தர்மத்திற்காகவும் யுத்தம் புரிகிறோம். நாங்கள் இருவரும் யுத்தத்தில் பின்வாங்கப் போவதில்லை பிரம்மதேவா. இனி இந்த யுத்தத்தின் முடிவானது எங்கள் இருவரில் ஒருவர் தோல்வியடைந்தால் தான் முடிவிற்கு வரும். அப்படியென்றால் தாங்கள் என்னை தோல்வியுறச் செய்தால் எனக்கு சங்கடம். அப்படியென்றால் தாங்கள் யுத்தத்திலிருந்து பின்வாங்குவதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்லை பிரம்மதேவா. பானாசுரனுக்கு நான் அளித்த வரத்தை நான் மீறலாகாது. அதற்காக நான் இந்த யுத்தத்தில் இருந்து சில காலம் விலகி இருக்கக்கூடாது என்ற அவசியமும் ஏற்படவில்லை. அப்படியெனில் தாங்கள் கூற வருவது, தாங்கள் என் மீது ஜம்புனாஸ்திரத்தை பிரயோகியுங்கள்.
அதன் மூலம் நான் மூர்ச்சை அடையும் நிலையை அடைந்து விடுவேன் கிருஷ்ணா. அவ்வாறு செய்வதால் பானாசுரனுக்கு நான் அளித்த வரத்தை மீறுவதும் இல்லை, மேலும் பானாசுரனிடமிருந்து படைப்புகளை காக்கவும் இயலும். பிரபஞ்சம் இதை என் வெற்றியாகவும் தங்கள் தோல்வியாகவும் கருதும். ஆனால் உண்மையில் பிரபஞ்சமானது தாங்கள் தோல்வி அடைந்துதான் எனக்கு வெற்றி கிட்டியது என்பதை அறியாது. மகாதேவரான நான் தோல்வியுறுவதால் சக்தியானவள் மறுபிறவி எடுப்பாள் என்றால் அதற்காக பலமுறை தோல்வியுற நான் ஆயத்தமாக உள்ளேன். தாங்கள் ஆயத்தமாகுங்கள். இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காக எத்தகைய தாக்குதல்கள் ஆனாலும் அதை நான் எதிர்கொள்வேன் கிருஷ்ணா. ஜம்புனாஸ்திரத்தை என் மீது பிரயோகியுங்கள் கிருஷ்ணா. இந்த பிரபஞ்சத்தை பானாசுரனிடம் இருந்து காப்பதற்காக நான் இதை செய்தே ஆக வேண்டும் மகாதேவா. இது என்ன மாயை? மகாதேவரால் தான் அளித்த வரத்தை நிச்சயம் மீற இயலாது. அவர் என்னை காக்க நிச்சயம் வந்தாக வேண்டும். தோன்றிவிடுங்கள் மகாதேவா, எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. இது கிருஷ்ணனின் ஏதோ மாயைதான். மாயை அல்ல, இது உண்மையின் நிழல் பானாசுரா. நான் அன்று மகா காளியின் தூதுவனாக உன்னை காண வந்த பொழுது நான் கூறியதை நினைவுபடுத்திப்பார் பானாசுரா. அந்த வரங்கள் உனது கவசம் என்றால் விதியும் தர்மமும் அதையும் உடைத்தெறியும் பலம் வாய்ந்த ஆயுதங்கள் ஆகும். இனி மகாதேவரால் உன்னை காக்க இயலாது பானாசுரா. அதனால் உன் தீய கர்மங்களுக்கான தண்டனை உனக்கு கிடைத்தே தீரும். ஓம் காமக்யாம் காமசம்பன்னம் காமேஸ்வரி ஹரிப்ரியாம் காமநாமதேஹி நிமித்யம் காமேஸ்வரி நமோஸ்துதே. வணக்கம் தாயி. வணங்குகிறேன் தாயே.
என்னதான் தமையன் தங்களை பற்றி என்னிடம் கூறியிருந்த போதிலும் இப்பொழுது தங்களை நேரடியாக தரிசித்து எடுத்துரைக்க என்னிடம் வார்த்தைகளே இல்லை தாயே. தாயே, சக்தி பீடங்களை நிறுவும் பணியில் தேவி காமாக்கியாவாக தங்களை சந்தித்தது இந்த யாத்திரைக்கே ஒரு மகிமையை உணர்த்துகிறது. ஆம் தாயே, இனி இங்கிலாஜ் தாயாரை போல தாங்களும் சக்தியை அளித்தால் தாயாரின் மறுபிறப்பானது விரைவில் நிகழும். என்னவாயிற்று தாயே? தாங்கள் ஏன் அமைதியாக உள்ளீர்கள்? நீ முறையற்ற வகையில் இங்கு வந்திருக்கிறாய் மகனே. நீ இங்கு வருவதற்கு முன்பு மற்றொரு சக்தி பீடத்தை நீ நிறுவி இருக்க வேண்டும்.